பசி என்ற சொல்லில்லாமல் இந்த மண்ணிலே ஒழிப்பேன். எனவே அறிவு சமூகமே, உங்க அண்ணன் இங்க பார், எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாயின் மீதும் அறிவிப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ் மீதும் என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கின்ற என் உயிர் தலைவன் பிரபாகரன் மீதும் நான் ஆழ்ந்த பற்றுக்கொண்டு வணங்குகிற என் நிறை முருக முப்பாட்டன் மீதும் என் குலதெய்வம் வீரமாகாளி மீதும் ஆணையிட்டு நான் சொல்கிறேன், உன் பிள்ளை, உன் மகன், உன் உடன் பிறந்தவன், நான் சொன்னதை செய்வேன், உறுதியாக நிறைவேற்றுவேன். பசி என்ற நாடு இல்லாது என் பைந்தமிழ் நாட்டை படிப்பேன். வறுமை ஏழ்மை என்ற சொல்லில்லாது நாட்டை படைப்பேன். இலவசத்திற்கு கையேந்தாத ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் பெற்றோர்கள் என் மண்ணின் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன். தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை இது கொடுப்பேன். இதை நம்பி ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி அடையுங்கள். திமுகவுக்கு உதயசூரியனுக்கு போட்டீர்கள், அதிமுக ரெட்டலைக்கு போட்டீர்கள், தாமரைக்கு போட்டீர்கள், கைச்சிலத்துக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். முதல் முறையாக விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி என் தம்பி மருத்துவர் கிருஷ்ணசாமியை வெல்ல வைத்து நீங்களும் வெற்றி அடையுங்கள். எங்கள் வெற்றி உங்களின் வெற்றி. நாங்கள் எதற்காக வந்தோம்? உங்களுக்காக. எங்கிருந்து வந்தோம்? உங்களிடமிருந்து. ஏன் வந்தோம்? இதுவரை நீங்கள் தூக்கி சுமந்து வந்த துயர துன்பத்தை துடைக்க. இதுவரை இந்த நாட்டில் இருக்க பிரச்சனையை தந்தவர்கள் எல்லாம் ஒரு பக்கம், பிரச்சனையை தீர்க்க உங்களோடு வந்தவர்கள் உங்கள் பிள்ளைகள், நாங்கள் ஒரு பக்கம். நீங்கள் எந்த பக்கம்? 23ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதி அதை முடிவு செய்யுங்கள். இங்கே திருச்சி கிழக்கிலே போட்டியிடுகிற என் உயிர் தம்பி, என் ஆறுயிர் இளவல் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி அடையுங்கள். நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். அவன் மருத்துவ பணி செய்தான். தேக மருத்துவம் செய்தது இருக்கட்டும், தேசம் நோயுற்று இருக்கே, தேசத்திற்கு மருத்துவம் செய்ய வா என் தம்பி என்று அழைத்து கொண்டு வந்தேன். என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, உங்களின் மதிப்புமிக்க வாக்கை என் தம்பி கிருஷ்ணசாமிக்கு செலுத்தி அவனை வெல்ல வையுங்கள். நீங்களும் வெற்றி அடையுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. அடுத்ததாக இது தெரியுதா? தமிழ்நாட்டு அரசியல்ல உன் அண்ணன் வந்த பிறகுதான் இங்க பாரு, செங்கோல் கொடுத்துக்கிட்டு இருந்தா, அது கொடுத்துருந்தா முத வேல் கொடுக்க வச்சதும் நான் என் பாட்டத்தை போய் வேண்டும் போது சொன்னேன், டேய் நீ உன் வேலோட வாடா என் பாட்டனா, நான் உன் தமிழோடு வாரண்டா, தெருவங்க விளையாடி பாப்ப முடியாது. அவன் கேட்டேன், அவன் நீங்க நான் சும்மா